என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி, பாடி யாரோட பாத்தியா? குப்புற கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்தவர தாங்க முடியல. ஐயோ, எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே. தண்ணிக்குள்ள குதிக்கவே அந்த குளத்துக்குள்ள முதல்ல கிடக்கல. முதலையா? எங்க? யார் இவன்? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில புடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரன் இவன். பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். ஆல்ரெடி நீ டூ லேட், கிளம்பு. உன் டேட்டா பர்த் எனக்கு தெரியும், கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் உழைத்தேன் உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 இருந்து 40 ஆண்டுகள் ஆகுது. வந்துட்டாயா வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. இந்த 40 ஆண்டுகளே இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாம இன்னும் எப்படி அடித்தட்டு நிலையிலே இருக்காங்க? இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு டேட்டாஸ் படி நம்மளோட அசெம்பிளில சட்டசபையில ரிலீஸ் ஆன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள். பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. அடுத்த வேலை டீக்கு வெளியில ராஜ பரம்பரை. இதனால மக்கள், அந்த வன்னிய சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களா, அவங்களுக்கு என்ன நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. நீங்க 10.5க்கு இவ்வளவு பேசுறீங்க. ஒண்ணுமே இல்ல. 27 தியாகிகள் செத்தாங்கல்ல, அவங்க செத்தாங்கல்ல, அவங்களால வந்த கட்சி தான் இது, அவங்களால வந்த கூட்டம் தான் இது. அவங்கள அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலயுமே நீங்க பேசல. ஊமையா? மௌன விரதமா? அது 27 தியாகிகளுடைய மனைவி வரலும் குழந்தைலாம் தாலி எடுத்துட்டாங்கன்னு போய் ராமதாஸ் பார்க்கும்போது, தாலி எடுத்த முண்டச்சுங்க இங்க வராதிங்க ஓடி போன்னு துரத்தி விட்டான். ஒருத்தர் உதவி பண்ணல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த 3 லட்சம் காசையுமே வேற இரட்டிப்பா தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏன் கொடுக்கல? அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க. ஏன்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? இப்ப அந்த தியாகிகள் விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க 27 குடும்பத்துக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த குடும்பத்துல கூப்பிட்டு வச்சுதான் திறந்திருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்க அவங்களை கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே? எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? 10.5 ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒட்டியே தான் நேற்று இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது. ஐயா அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன பண்ணணும்னா, மத்திய அரசை பார்த்து நீங்க எப்ப எடுக்க போறீங்க, எப்ப டேட்டாவை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்ப இருக்க ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க. அந்த பொது அறிவு கூட தெரியாம ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும். செருப்பு கொண்டு அடிக்க வேணாம். யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான முறையை வந்து என் மக்கள் திசை திருப்புறீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் 2-3 மாநாட்டுல மீட்டிங்ஸ்லயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க, நீங்க நிக்கிறீங்க, உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு? இந்த குடும்பம், உங்க பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காமிச்சு விட்டுருவீங்க. பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க. வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்கடா. நாய்ங்களா? யாரை பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். உங்க கையிலேயே இருக்கு வன்னியர் அறக்கட்டளை. ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் ஒரு படி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது.
அதுல எப்படி நீங்க ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? ஏன்டா ஒவ்வொரு சொத்தை இப்படி தரடா வாங்கியிருக்கா சொல்லுங்கடா. ஏன் அது பத்தாத்துக்கு 3 லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க? ஏய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்டதுலயே சுரண்டி வச்சிட்டேடா. உங்ககிட்ட 3 லட்சம் கொடுத்து நாங்க டொனேஷன் வாங்கி படிக்கிறது நாங்க பிரைவேட் காலேஜ்லயே படிச்சிட்டு போயிடுவோம்ல. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? அறக்கட்டளை பேர் மாத்தி 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்லை. ஆனா மேடையா பேசிட்டு இருக்கீங்க. நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இலவசமா நாங்க கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம். கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லா நீங்க பேசுனீங்க. ஆனா உங்க காலேஜ்ல நீங்க கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல நீங்க. துண்டு டேய் நாயே, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்கு. ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. ஒரு 300 மாணவர்கள்ல இருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப, 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்கிறாரு. எனக்கு உடம்புல ஏறியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சார் இவனை என்ன பண்ண சார்? இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்ல இருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகள் இருக்க குடும்பத்துல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கணும்னா நாங்கெல்லாம் என்ன திரைக்க போவா? மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஒரு மாநாடு நேத்து நடத்தீங்க. என் மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் வித்துட்டு தான் எல்லாம் வந்திருப்பான். மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பழப்பு போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையல. 40 ஆண்டுகளா நீங்க முன்னேறிட்டீங்க. தெரியுதுடா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறா, உருவிக்கு போறான். ஒரு பைசா இல்ல, வெறும் 3 ரூபாய். டாக்டர் நேற்று அவரே சொல்றாரு, 3 ரூபாய் போட்டு எவ்வளவுங்க சம்பாதிப்பீங்க நீங்க? 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்ல, சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. இந்த அளவு பேசுறேன்னா எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு அவரு. ஐயா அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அன்பு மாறியான உனதாண்டா நம்புனா உன்னை கொண்டாடுவான்டா. அவனை கொல்றதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நீங்க யார் கூட வேணாலும் கூட்டிட்டு போங்க, யார் கூட வேணாலும் கூட்டிட்டு போறதுக்கு உரிமை இருக்குங்க. ஆனா நீங்க வந்து உங்களோட ஊழலை மறைக்கிறதுக்காகவும் உங்க மேல இருக்க சிபிஐ வழக்கு வந்துருன்றதுக்காக நீங்க வந்து ஒரு கூட்டணி போய் இந்த மக்களை ஏன் பலிகடா வாக்குறீங்க? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? எல்லோருக்கும் எப்படி மோடி சர்க்கார் ஒரு செக் வைத்திருக்கிறதோ, இந்தூர் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் சிபிஐ வழக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிறது. அவர்களை பகைத்து கொண்டால் தன் மகன் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். அதற்கு பயந்து, அவர்கள் மிரட்டலுக்கு பயந்து தான் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்களே. கதை இப்படி போகுதா? நான் கேட்கிற கேள்வி, நீங்க வந்து சந்தர்ப்பவாத அரசியல் ஏன் பண்றீங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணி நீங்க அரசியல் பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன் மக்களை ஏன் பலிகடா வாக்குறீங்க? இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன். நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க ஏன் மக்கள் டேய்? ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களாடா? என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? நேத்து வந்த உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைச்சதாங்க? 3 ரூபாய் வச்சிருந்தவர் இன்னைக்கு எப்படி வந்து இவ்வளவு பங்களா வச்சிருந்தாரு? வெறும் பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சவர் தான் அன்புமணி அவர்கள். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா?
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.